ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்னைக்கு குனாஃபா ட்ரீம் கேக் தான் செய்ய போறேன். குனாஃபா ட்ரீம் கேக்னா யாருக்கும் பிடிக்காத இருக்காது. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க அதை எப்படி ஈஸியா செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ குனாஃபா ட்ரீம் கேக் செய்யறதுக்கு நான் கேக்கு செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேக்கை கட் பண்ணி எந்த டின்னில் வந்து நம்ம ட்ரீம் கேக் செய்யறோமோ அதுல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குனாஃபா சேமியா வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு பட்டர்ல வந்து ஃப்ரை பண்ணி அதுல வந்து பிஸ்தா கிரீமும் அதுக்கப்புறம் மில்க் மேடும் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா நம்ம டின்னில் வந்து கேக் வச்சதுக்கு அப்புறம் சுகர் சிரப் ஊத்திக்கோங்க. அதுக்கு மேல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த குனாஃபா சேமியாவை எடுத்து வச்சுக்கலாம். கேக்குக்கெல்லாம் நம்ம விப்பிங் கிரீம் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி ரெடி பண்ணும். பட் ரொம்ப திக்கா ரெடி பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து லிக்விடா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஐசிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா நம்ம மெல்ட் பண்ணி சாக்லேட் தான் நம்ம வந்து அதுக்கு மேல ஊத்தணும். இப்ப சாக்லேட் போட்டதுக்கு அப்புறம் ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து கோகோ பவுடர் வந்து இந்த மாதிரி சலிச்சா மாதிரி போட்டுக்கோங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். கோகோ பவுடர் போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து நான் பார்க்க அழகா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் வந்து பிஸ்தா வந்து மேல எடுத்து வைக்கிறேன். நம்ம வந்து பிஸ்தா ஃபிளேவர்ல தான் நம்ம வந்து ட்ரீம் கேக் செஞ்சிருக்கோம். ஸோ இதை வைக்கும் போது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி வெளியில எடுக்கும் போது ஆஹா சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா நான் 5 லேயர் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ 5 லேயரும் வந்து தனித்தனியா தெரியுது. டேஸ்ட்டும் வேற லெவலா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்ப நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.